பத்மஸ்ரீ சாஸ்திரி இருக்கட்டும் நம்ம படிக்கிறதுக்கே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்குறான். இருக்கட்டும். இதெல்லாம் தவறு அல்லவா? அதுக்கு அனுமதி கொடுத்தது யாருங்க? இத பத்தி நம்ம நீங்க சொல்றேன் இல்லையா, நீங்க சொல்றது அவ வந்து எந்த நெட்வொர்க்ல இருக்கா? பணங்காசு வச்சிருக்கிறவாளுடைய அதிகார பவர்ல இருக்கக்கூடியவாக நெட்வொர்க்ல இருக்கா. அவ தான் தனியார் பள்ளி நடத்துறது அனுமதி கொடுக்கல. நீங்களும் நானும் அனுமதி கொடுக்கல. உங்ககிட்டயும் என்கிட்டயும் அனுமதி கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் இல்ல. புரிஞ்சுதா? நீங்கள் நானும் லெட்டர் எழுதி கொடுத்தா அது அனுமதி ஆகாது. ஓம்குமார், நீங்க மதன் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. நீங்க கதா காலட்சேபம் மாதிரி பேசிருக்கீங்க. ஒரு வார்த்தை நீங்க வாயே மூடும். நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னவே போதும். நான் எதுவும் அபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். உங்க ஊர்ல வந்து அரசு உதவி பெறும் ஸ்கூல் வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்கினாங்க உங்ககிட்ட? அன்னைக்கு வந்து 30 ரூபாய் நம்ம கிட்ட சொன்னாங்க. 30 ரூபாய் வருஷத்துக்கு? ஆமா, வருஷத்துக்கு 30 ரூபாய். வருஷத்துக்கு 30 அன்னைக்கு 30 ரூபாய் வருமானம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இதெல்லாம் தவறுங்க. இதெல்லாம் தவறுங்க. அதாவது வருமானத்துக்கு தவறுங்கிறத சம்பாதிக்கிறது. ஒரு செகண்ட் இருங்க அத கேள்வி உள்ளு வாங்கிக்கிங்க ஓம்குமார். டபடபான்னு பேசினா மட்டும் எங்களுக்கு வந்து பேச தெரியாது இல்ல. 30 ரூபாய் ஒருத்தர் வாங்குறாங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்துல, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பணத்தினுடைய இது தெரியும், மதிப்பு தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கம்மியா தான் வாங்கியிருப்பாங்க. நீங்க 30 ரூபான்றீங்க, அப்போ 30 ரூபாய்க்கு மேலதான் நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? இல்ல அதுதான் 30 ரூபாய்க்கு மேலதான் சம்பாதிச்சிருப்பீங்க. அரசு இது நீங்க கான்வென்ட்ல படிக்கல. கான்வென்ட்ல நீங்க எவ்வளவு கம்மியா சம்பாதிச்சாலும் 1,00,000 ரூபாய் கேட்டு வாங்குவான். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்துல வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த கிராமத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவன் பைசா வாங்குவான். புரியுதுங்களா? எங்க வந்து கதை பேசிட்டு இருக்காரு. எல்லா காலத்திலுமே உங்க ஆத்ம திருப்திக்காக வேணா நீங்க பேசிக்கலாம். உங்களுக்கு யார் வந்ததுல இருந்து அன்னைக்கு 30 ரூபாய் வருமானம் இல்லைங்கிறத உண்மையான விஷயம். 30 ரூபாய் வருமானம் இல்லாம அவன் வாங்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க என்ன பேசிட்டீங்க? கிராமத்துல வந்து 30 ரூபாய் இருங்க. எல்லா காலத்திலயும் ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூல் வந்து அரசு உதவி பெறும் இது நடத்துறாங்கன்னா அந்த கிராமத்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் ஃபீஸ் வைப்பாங்க. புரியுதுங்களா? அந்த கிராமத்து சூழ்நிலை அதிகாரிகள் இருந்தாங்கன்னு யோசனை பண்ணீங்களா? அதுல எத்தனை அதிகாரி தெரியுமா? எத்தனை வருஷமா போயிட்டு இருக்குது? சாமி, என்னால முடியல. முடியலன்றீங்க. என்ன பண்றது உங்ககிட்ட? உண்மையை பேசுறேன். நீங்க வந்து இல்ல, நாங்க 35 வருஷம் முன்னாடி அரசியல் ரொம்ப சத்தியசந்தனுங்களா? எவனும் கிடையாது. அரசியல் அரசாங்கம்னு கொண்டு வந்த ஊழல் இருக்குங்க. சும்மா இருங்க. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்கோ, நான் பேசுறேன். அப்போ சம்பளம் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாதா நமக்கு? 15 ரூபாய் வந்தா பெருசு. அன்னைக்கு 30 ரூபாய் ஃபீஸ். ஆமா, அரசு. ஆமா, நீ என்ன சொல்றீங்க தெரியல. ஒரு கம்பெனில பண்ணிருந்தாங்க 600 ரூபாய் கிடையாது. ஒரு நாளைக்கு 50 பைசா. ஆமா, என்னமாமா சொல்றீங்க நீங்க? நிஜமா? அப்பெல்லாம் நான் மாசம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சப்பறம் நான் சொல்றேன். குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பா தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு 250 ரூபாய் மாச வருமானத்துல 12 பேர் சாப்பிட்டுருக்கேன் எங்க குடும்பத்துல. வெறும் 250 ரூபாய் வருமானம் ஒரு மாசத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 12 பேர் சாப்பிட்டுருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு தோட்டம் துறவெல்லாம் இருந்தது. காய்கறி எல்லாம் இலவசமா கிடைச்சது. கீரை வருமானம் தானே. ஒரு ஆளுடைய வருமானம் 10 ரூபாய் 11 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ளதான். 12 பேரு. அதுல ஆமா, மாசத்துக்கு எவ்வளவுதான். என்ன வேலை? ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இல்ல ஆமா, அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். ஒண்டி பிள்ளையார் கோயில்ல வேலை செஞ்சேன். ஒண்ணு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க, சொல்றேன். இல்ல நீங்க பேசுங்க. சொல்லுங்க, என்ன வேலைன்னு சொல்லுங்க. அன்னைக்கு இருந்தது என்ன? விவசாய வேலை தான், வேற ஒன்றும் கிடையாது. விவசாய வேலையில நெல்லு தான் கொடுப்பாங்க. காய்கறி இதெல்லாம் கிடையாது. இல்ல, அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு தானே 30 ரூபாய் வாங்கினாங்க? ஆமாங்க, வருஷத்துக்கு 30 ரூபாய்னா அப்ப கணக்கு பாத்துங்க. நீங்க வந்து 120 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்க. அந்த மாதிரி குடும்பத்துல எத்தனை குழந்தைங்களை படிக்க அந்த கால்குலேஷன் இருக்குல்ல. நான் ஒருத்த மட்டும் தான் இருந்தேன் படிக்க. அங்க அரசு பெறும் உதவி பெறும் மட்டும் இல்ல, அரசு ஸ்கூலும் இருக்கும். அரசு ஸ்கூல் ஃப்ரீ தானே? அரசு ஸ்கூல் 5வது வரைக்கும் தாங்க ஃப்ரீ. 6வதுல இருந்தாங்க சொல்றேன். ஹையர் செகண்டரி வந்த அப்புறம் தாங்க. 6வதுல இருந்து எவ்வளவுங்க ஃபீஸ் வாங்குனாங்க? 6வதுல இருந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குனாங்க? 6வது நீங்க அரசு உதவி பெறும் ஸ்கூல் நீங்க இப்போ அரசு உதவி பெறும் ஸ்கூல் நீங்க. ஆமாங்க.
அதுதாங்க சொல்றேன். அரசு ஸ்கூல் வேற, அரசு உதவி பெறும் ஸ்கூல் அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல தாங்க 30 ரூபா கேட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு அரசு ஸ்கூலே இல்லையா? அரசு ஸ்கூல் 5வது வரைக்கும் தாங்க. அதுக்கு பேர் எலிமெண்டரி ஸ்கூல் பாருங்க. எலிமெண்டரி ஸ்கூலு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தாங்க. அங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இலவச கல்விங்க. நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தாங்க படிச்சேன். 6ஆம் கிளாஸ் சேர்க்க முடியல. டிஃபிகல்ட்டியை பத்தி பேசுனீங்கன்னா உங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தானே அந்த இடத்துல ஸ்கூல் இல்ல. அப்ப ஸ்கூல் ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு இப்ப அது அந்த ஸ்கூல் எல்லாருக்குமே தான் போகும். இல்ல நான் முதல்ல திரும்ப சொல்றேன். நீங்க வந்து எங்களுக்கு மட்டும் உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்றீங்களே, அததான் நான் கேக்குறேன். உண்மை எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப நான் கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. நீங்க இல்ல உங்க குடும்பத்துல யாராச்சும் கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரை பண்ணாலா? அவங்களுக்கு வந்து இல்ல நீங்க சொன்னாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொன்னீங்கல்ல, அதுக்காக தரமாட்டேன்னு சொல்லல. 30 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர்னா எல்லாருக்கும் அதானே இல்ல. அது ஒரு விஷயம், சிறுபான்மையினருக்கும் அதே தானே. அப்படி இல்லைங்க, அது வாஸ்தவம். எல்லாருக்கும் அதேதாங்கிறதுலாம் வேற விஷயம். அதாவது அன்னைக்கு இருந்தது எங்க ஊர்ல வேலைகள். அன்னைக்கு பணம் காசு பெருசா தரமாட்டாங்க, பொருள் தான் கொடுப்பாங்க. எல்லாமே பண்டமாற்று முறை மாதிரி தான். வேலை செஞ்சுட்டு வந்தா ஒரு மூட்டை நெல்லு, காய்கறி, என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துல ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காருங்க. ஒரு 84 படிச்சிருப்பீங்களா? 84 இல்லைங்க, 81ங்க. 81. ஆமா 86. 81ல நான் எங்க அப்பா இருந்த கிராமத்துல ஒரு ஆரம்ப பள்ளியும் ஒரு வந்து நடுநிலை பள்ளியும். அந்த கிராமம் வந்து ரொம்ப சின்ன கிராமம் தான். அதை சுத்தி வந்து வேற எதுவும் ஸ்கூல் இல்லாததுனால சென்டரா போட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள எல்லாமே ஒரே இதுல செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரே கிராமத்துல ஒரு நடுநிலை பள்ளியும் இருக்குது, ஒரு ஹையர் செகண்டரி இருந்தது. எப்போ 81ல எங்க அப்பா சொல்லுவார். 81 நீங்க என்னடான்னா ஒரு கிராமத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்கிறேன். 10 கிலோமீட்டர் மலைக்கு கீழே இருந்ததுங்க, அங்க ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க 10 கிலோமீட்டருக்குள்ள இத்தனையும் 3 ஸ்கூலும் ஒண்ணா வச்சிருந்தாங்க. நடுவுல ஃபாரஸ்ட்ங்க, போயிட்டு வர இடம். நீங்க ஏதாவது கதை சொல்லிட்டே இருங்க. கதை சொல்றது இல்ல, இடம் பொருள் ஏவல் இருக்குங்க எல்லாத்துக்கும். இடம் பொருள் ஏவல் எந்த ஊர்ல இருந்து என்ன விஷயம் இருக்குங்க. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, திருத்தணி பக்கத்துல அமெரிக்காவை பத்தி இப்படி விளம்பரப்படுத்த திருத்தணி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துலதான் இது நடந்தது. புரியுதுங்களா? இன்னும் கூட அந்த ஸ்கூல் இருக்கு. எலிமெண்டரி ஸ்கூலும் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்கு. புரியுதுங்களா? அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இன்னொரு ஆற்காடு குப்பன்ற ஒரு இதுல வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருந்தது. 81லயே எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க 81லயே இருந்தது. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 81ல வந்து எதுவுமே நீலகிரி மேட்டுப்பாளையம் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே பெரிய ஊர். நீலகிரி மட்டும் தாங்க, வெள்ளைக்காரன் இருந்த ஏரியாங்க அது. நீலகிரி எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. என்னால முடியல. இந்துதானா இவர் எந்த உலகத்துல இருக்காரு? நீங்க எந்த உலகத்துல இருந்து பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். உங்களுடைய கன்சர்ன் என்ன பண்ணால என் கண்ணால நான் பார்த்து நான் அனுபவத்தை முடியும். இல்ல ஜியோகிராபிக்கலா பேசினா ஜியோகிராபிக்கலா நீங்க என்ன சொன்னீங்க? எஃப்சிக்கு உரிமை மறுக்கப்படுதுன்னு நீங்க. ஆமாங்க, இது வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. இல்ல ரேஷன் வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. வந்து வெள்ளைக்கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உணவு மறுக்கப்பட்டா நீங்க சொல்லுங்க எஃப்சிங்கிறதுனால. இல்ல அரசு பள்ளியில அனுமதி போகும்போது இல்ல நாங்க நீங்க எஃப்சி உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லுங்க. பஸ்ல இலவச இதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த இது கொடுக்க மாட்டேன் எஃப்சி நீங்க உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா அதை சொல்லுங்க. எந்த இடத்துல உங்களுக்குன்னு எங்களை மட்டும் ஒதுக்கிட்டாங்கன்னா உங்களை மட்டும் எங்க ஒதுக்குனாங்கன்னு கேக்குறேன். எல்லா இடத்துலயும் அரசாங்க வேலைகள்ல இருந்து பாக்கி இலவசங்கள் கொடுக்கறதுல இருந்து எல்லா இடத்துலயும் இப்ப எல்லாருக்கும் இப்ப நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஐஏஎஸ்ல எஃப்சி அதாவது பிராமின் எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க? கம்மியா இருக்காங்களா அதிகமா இருக்காங்க? கம்மியா தான் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 38 மாநில மாவட்டங்கள்ல வந்து 23 28 மாவட்டங்கள்ல ஐஏஎஸ் இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர், இட ஒதுக்கீட்டுல வந்தவங்க. கலெக்டர் ஐஏஎஸ் உடையது வந்து கலெக்டருங்கிறது ஒரு பொசிஷன் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு புரியறதுன்னு இருக்கிறேன். இப்போ எங்க கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க, எல்லாருமே வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன், கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேங்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல எத்தனை வேலை இருக்கு? பியூனா இருக்கிறவனும் கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லுவான், கலெக்டரா இருக்கிறவனும் கலெக்டர் ஆஃபீஸ் தான் இருக்கேன்னு சொல்லுவான், கிளர்க்கா இருக்கிறவனும் கலெக்டர் ஆஃபீஸ் தான் இருக்கேன்னு சொல்லுவான். ஆனா நீங்க எதை வச்சு டெஃபினேஷன்
எதை வச்சு ஒரு டெபினேஷன் எடுத்தீங்க? நிமிஷம் 60-70 ஆமா இருங்க 60-70 இல்ல நம்பவா தான் அதிகமா இருந்திருக்காங்க. 60-70 ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்பவா கம்மியா இருக்காங்க மாமா. இன்னைக்கு சாப்பிடக்கூடிய விஷயம் இன்னைக்கு என் வயிற்று பசிக்கு தேவையானதை நான் பார்க்க முடியும். 60-70 யார் இருந்தா என் அப்பன் தாத்தா இருந்தா கொள்ளு தாத்தா மாமா நம்ம இருந்தா டெவலப்டு கம்யூனிட்டி மாமா. நம்ம தனி ஒரு மனிதனுக்கு உணவின்மை ஜகத்தினை அழித்திடுவோம் தான் கதை. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல போய் இன்னும் 2-5-6 வருஷத்துக்குள்ள பெரிய லெவல்ல வெடிக்க போகுது. நடக்கட்டும். நடக்கும்போது பாருங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க, நான் கேட்கறேன். நான் மியூட் போட்டுக்கிறேன். பிளாக் பேந்தர் இருக்கீங்களா? பிளாக் பேந்தர் அவரு கையை எடுத்து எங்க தலை மேல வச்சு நீங்க அமைதி ஆயிட்டீங்க. இருக்கீங்களா பிளாக் பேந்தர்? இப்போ அதான் நம்ம இவங்க பேசினாங்களே ஞாபகம் இருக்கா? கரெக்டான கரெக்டான கேக்குதா? கேக்குது மதனே. ஐயோ என்னால முடியல மதன். நம்ம சொல்றேன். நம்ம இவங்க பேசினாங்களே அது பேர் என்ன? நடி ஒண்ணு பேர் நான் மறந்துட்டேன். பேரோட ஞாபகம் இல்லை. கஸ்தூரி தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, எங்களுக்கு வந்து தனியா வந்து இது பண்ணி கொடுங்க, அமைப்பு அமைச்சு கொடுங்க எங்களுக்கு. மொத்தத்துல அவர் சொல்றதெல்லாம் பயங்கரமான இதா இருக்கு, கான்ட்ரவர்சியா இருக்கு. 30 கிலோமீட்டர்லாம் அப்போ வந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் இருக்கிறதையே சொல்றேன். நானு அவர் 30 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு பக்குன்னு அடிக்கிறாரு அவர். அதிகம் இப்ப இருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அதிகமா அங்க அவங்க தான் இருக்காங்க. ரவிசங்கர் இருக்காங்க, ஸ்டேட் மாமா இருக்காங்க. ஆமா இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆகிய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நம்மவா தான் அதிகமா இருக்காங்க. இங்க வந்து மத்த வாசலா இருக்காங்க. இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஐஏஎஸ் சொன்னார் இல்லையா, அதுலயே வந்து இவங்க ஆக்சுவல் பிராமின் பாப்புலேஷன், பிராமின் கிடையாது எஃப்சி பாப்புலேஷன், சாரி பிராமின் பாப்புலேஷன் 3%. ஆனா 40% ஐஏஎஸ் தமிழ்நாடு வந்து பிராமின்ஸ் தான். 3% இருக்கவங்க 40% ஐஏஎஸ்ல இருக்க முடியுது. அதுவே நீங்க அவுட் ஆஃப் தமிழ்நாடு போனீங்கன்னா இன்னும் அதிகமாகுது. அதுவே லிeutenant கவர்னர் 50%, செக்ரட்டரி வந்து 54%. இப்போ ஆமா இன்னி வரைக்கும் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா இருக்கவங்க இருக்காங்க. இல்ல மேனேஜர் ஒரு பக்கம் கிளரிக்கல்ஸ் வந்து ஃபுல்லாவே கேஷியர் கிளரிக்கல்ஸ் ஃபுல்லாவே வந்து எனக்கு நான் பார்த்து இது வரைக்கும் ஒரு நான் பிராமின் கூட கேஷியர் பார்த்தேன் இந்தியன் பேங்க்ல. ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஓரளவுக்கு மாத்திட்டாங்க. ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் உச்சம். அப்ரேசர் கூட அவங்க